ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சாச்சு. ஆன்சர் கீயும் வந்தாச்சு. இப்போ எல்லார் மனசுலையும் ஒரே கேள்வி தான், கட் ஆஃப் கிளியர் ஆகுமா? இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்டு சேஃப் ஸ்கோர் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். ஸ்கோர் மட்டும் பத்தாது, அடுத்த ஸ்டேஜ் பிஇடி, தட் இஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது. அதுக்கு இப்போ இருந்தே எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ரன்னிங் ட்ரைனிங்கில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வர பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி மொத்தம் ஆர்ஆர்பி குரூப் டி சென்னைக்கு அப்ளை பண்ணது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 11,12,922 அத்தனை ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. வேகன்சின்னு பார்த்தா 2,694. டோட்டலாக எத்தனை ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாம் நடந்திருக்கு? 96 ஷிஃப்ட். இதில் நான் கட் ஆஃப் கொண்டு வர்றதுக்கு 2 வேஸ் எடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 வேஸ்மே நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கட் ஆஃப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ஃபேக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ். ஒரு சில ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 40% அட்டண்டன்ஸும் இருந்திருக்குது. ஒரு சில ஷிஃப்ட்டில் 85% அட்டண்டன்ஸ் வரைக்குமே இருந்திருக்குது. ஷிஃப்ட் வைஸ் டிஃபிகல்ட்டி லெவல் நம்மளுக்கு மேக்ஸ், சயின்ஸை பொறுத்தளவு நிறையா மாறுதல் இல்லை. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சில ஷிஃப்ட்டில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஒரு சில ஷிஃப்ட்லாம் 12லேருந்து 15 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. அதர் எக்ஸாம் செலக்டட் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ இந்த குரூப் டியில் நிறைய நல்ல மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா என்டிபிசி, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஏஎல்பி, ஜேஇ, எஸ்எஸ்சி, ஈவன் பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. பிகாஸ் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாகவே கேட்டதுனால அவங்க செலெக்ஷன் இங்கே நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும், நல்ல மார்க்கும் வந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வேறு ஜாப் கிடச்சா கண்டிப்பாக குரூப் டி வேணும்னு நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. லாங் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நடந்திருக்கு. அப்படி 3 மாதம் நடந்ததுனால ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே எந்த மாதிரி மாடல் அண்ட் பேட்டர்ன் கேட்குறாங்களோ கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. அப்படிங்கும்போது ரிவ்யூ பார்த்தவங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எழுதுகிறவங்க, லைக் அடுத்தடுத்த ஷிஃப்ட் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருந்திருக்குது. ஈவன் லாஸ்ட்டு எக்ஸாம் வந்தவங்களுக்கு கூட ஒரு சில கொஸ்டின் முதற்கொண்டு சேம் டாப்பிக்லேயே ரிப்பீட்டும் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டஃப்னஸும் இல்லைன்னு சொல்ல முடியாது, டஃப்னஸ் வச்ச ஷிஃப்ட்டுமே கண்டிப்பாக இருந்திருக்குது. இந்த லாங் டியூரேஷன் எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவே பார்க்காம டேரெக்டாக எழுதுனவங்களை காட்டிலும் அனலிசிஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு மக்கள் பார்த்து எழுதுனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளிகண்ட் சென்னைக்கு இவ்வளோ, வேக்கன்சி இவ்வளோன்னு பார்த்தாச்சு. டோட்டல் ஷிஃப்ட்டுமே 96 ஷிஃப்ட்டு. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிடியிலேருந்து பிஇடிக்கு அனுப்புறது எவ்வளோ அனுப்ப போகிறாங்க? 1:3. அது நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போது இது வேக்கன்சி இன்ட்டு 3 டைம்ஸ் நான் போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8082. இத்தனை பேரை தான் நெக்ஸ்ட்டு பிஇடி ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. ரைட்டு. இப்போது நம்மளுக்கு 96 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஷிஃப்ட் வைஸ் பார்த்தோம்னா 96 இன்ட்டு 28 போட்டோம்னாலே நம்மளுக்கு 2688 வந்துடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 96 ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் டாப் 28 இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2694 மெம்பர்ஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. உங்கள் செலெக்ஷன் கன்ஃபார்ம். அதுவே பிஇடிக்கு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிறது ஃபைனல். பிஇடிக்கு இப்போ நம்மளுக்கு 96 ஷிஃப்ட்டு, அதில் இன்ட்டு 84 போட்டோம்னா 8064 இத்தனை மெம்பர்ஸ் பிஇடிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நம்மளுக்கு டாப் 84 ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் பிஇடிக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. பிகாஸ் நம்மளுக்கு 3 டைம்ஸ் ஆஃப் வேகன்சின்றது 8082 வருது.
இங்கே 8064. ஸோ பிஇடிக்கு 84 மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு டாப் 84 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. இங்கே டாப் 28 மெம்பர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷனே கன்ஃபார்ம். நான் இந்த 28 கூட நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட டாப் 35ல் நீங்கள் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்டிபிசி, கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், ஏஎல்பி, ஜேஇ இது கிளியர் பண்ணவங்க கிட்டத்தட்ட கால்வாசி பேராவது இந்த குரூப் டி எக்ஸாமும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஜாப் கிளியர் ஆனவுடனே கண்டிப்பாக இதை அவங்க பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் டாப் 35ல் இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் செலெக்ஷன் உண்டு. அடுத்து ப்ரொசீஜர் என்ன, பிஇடியில் என்னென்ன பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வே பார்த்தாச்சு. அனதர் வேல நான் கட் ஆஃப்க்கு எதெல்லாம் கன்சிடர் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்கேன்றதை காமிக்கிறேன். இப்போ ரெண்டாவது மெத்தடாலஜி படி நான் கால்குலேட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வேகன்சி இது இன்ட்டு 3 டைம்ஸ் நம்ம பிஇடிக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ 8082ன்னு வந்தது. ஓகே, இப்போது இந்த பிஇடியில் செலெக்ஷன் ஓவரால்லேருந்து நமக்கு எத்தனாவதாக இருந்தால் வரும் ரேஷியோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட பிஇடிக்கு 1:137 வந்தாலே நம்மளுக்கு பிஇடி கன்ஃபார்ம். எப்படி 8082வும் இந்த 11 lakhsையும் நீங்கள் இதிலேருந்து இதை டிவைட் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்க போகுது ரேஷியோ ஃபார் செலெக்ஷன் ஆஃப் பிஇடி. அப்போ ஃபைனல் செலெக்ஷனுக்கு எவ்வளோன்னு தெரியும்ல. ஃபைனல் செலெக்ஷன் இது பிஇடிக்கு பார்த்தது. ஃபைனலுக்கு பார்த்தோம்னா இந்த சேம் 11,12922 டிவைடட் பை 2694ன்னு போட்டு பாருங்கள். பெர் சீட்டுக்கு நீங்கள் 413 ரேஸ் பண்ணுறீங்க. 1:413 ரேஸில் இருக்கீங்க கன்சிடரிங் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ். பட் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்தவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் இதுக்கும் சாத்தியம். நான் சொன்ன மாதிரி 40லேருந்து 80%, 85% வரைக்கும் அட்டண்டன்ஸ் இருந்திருக்கு. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 60% அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் 60% எவ்வளோ வரப்போகுது? 6,67,750 அப்ராக்சிமேட்டாக வரும். இதில் பெர் சீட்டுக்கு ரேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇடியை பொறுத்தளவு 1:82 இவ்வளோ தான். 1:82 இருந்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. அதுவே ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா 1:247 இதுதான் ரியல் ரேஸ் கன்சிடரிங் அட்டண்டன்ஸ். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ரியல் அட்டண்டன்ஸ் வச்சு பார்த்தோம்னா 1:250 இதுதான் அப்ராக்சிமேட் ரேஸாகவே இருந்திருக்குது ரேஷியோ படி. இப்போது இன்னொரு மெத்தட்லையும் நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். மெயினாக நான் சொல்ல வேண்டியது இந்த மொதல் 2 வேஸ் சொல்லிட்டேன். இப்போ ஷிஃப்ட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஈச் ஷிஃப்ட் வைஸ் எவ்வளோ தூரத்துக்கு ரேஸில் இருந்தோம்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் செலெக்ஷன் அண்ட் பிஇடி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓவரால் அப்ளிகன்ஸ் இவ்வளோ பார்த்துருந்தோம். இதில் அட்டண்டன்ஸ் நான் 60% கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்படி கன்சிடர் பண்ணுறதுனால எவ்வளோ வரப்போகுது? நம்மளுக்கு 6,67,000 அப்ராக்சிமேட் வரும். ஓகே, இப்போது 96 ஷிஃப்ட்டு இத்தனை பேர் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டில் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? 96 × 7 கிட்டத்தட்ட 672. இங்கே 7Kன்னு போட்டோம்னா இங்கே 3 0 வரப்போகுது. இப்போ பெர் ஷிஃப்ட்டுக்கு ஆஸ் பர் அட்டண்டன்ஸ் எழுதினவங்க அப்படின்னு பார்த்தா 7,000. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பெர் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதினவங்க. அப்போது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம்? ஒரு ஷிஃப்ட்டில் டாப் 28ல் இருந்தால் நம்மளுக்கு செலெக்ஷன் கன்ஃபார்ம்னு பார்த்துருந்தோம். 28 கூட வேண்டாம், 35 வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மற்ற எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸும் இருப்பாங்க. அப்புறம் டாப் 84ல் நீங்கள் பிஇடி கன்ஃபார்ம் ஆயிடலாம் பெர் ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பிஇடி, இது டாப் 35ன்றது ஃபைனலுக்கு. ஸோ இதுபடி நம்ம ஒரு ஷிஃப்ட்லேயும் எத்தனாவது ஆளாக இருந்தால் ரேஷியோவில் இருந்தோம்னா நம்மளுக்கு செலெக்ஷன் கன்ஃபார்மாக இருக்குன்னு பார்ப்போம். 7,000 டிவைடட் பை 84 கிட்டத்தட்ட 83ன்னு வரும். ஸோ இங்கே ரேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:83 பெர் ஷிஃப்ட்டு இருந்தோம்னாலே நம்மளுக்கு
பிஇடி கன்ஃபார்ம். சேம் நம்மளுக்கு ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தோம்னா 7,000 டிவைடட் பை டாப் 35ல பெர் ஷிஃப்ட்டில் இருக்கணும். ஸோ டிவைடட் பை 35னா 200 வரப்போகுது. இங்கே ரேஷியோ 1:200. ஒரு ஷிஃப்ட்லேயுமே 200ல் ஒரு ஆளாக நம்ம வின் பண்ணோம்னா மட்டும்தான் ஃபைனல் செலெக்ஷன் கன்ஃபார்ம். இப்போது நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரேங்க் மித்ரா, ரேங்க் குருஜிலாம் போட்டு ஷிஃப்ட் வைஸ் நம்ம ஷிஃப்ட்டு டஃப் ஆர் மாட்ரேட் ஆர் ஈஸியா அப்படின்றத ஆவரேஜ் மார்க் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், அதில் நிறையா பேர் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த நார்மலைசேஷன்றது ஒரு ஷிஃப்ட்டோட ஆவரேஜ் மார்க் அண்டு டாப் மார்க் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் ஹார்ட் ஷிஃப்டாகவே இருந்தும் அங்கே நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ், அபோவ் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்க. அந்த ஹார்ட் ஷிஃப்டாக இருந்தாலும் அதுக்கான ஆவரேஜ் கூட தான் போகுது, டாப் ஸ்கோரும் கூட தான் போகுது. ஸோ இந்த ஷிஃப்ட்டை நம்ம ஹார்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லவே முடியாத லெவலுக்கு தள்ளப்படுவோம். அது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு லக் பேசிஸ்னே சொல்லலாம். ஒரு சில ஷிஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா ஈஸி ஷிஃப்ட் அப்படின்னு கொஸ்டினை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆனால் அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ஈஸி ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணவங்க ஆவரேஜ் அண்டு நியூ ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிசி அண்டு அதர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ், இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாத ஆஸ்பிரண்ட்ஸ் அண்டு சிஏ கவர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் நிறையா பேர் எழுதியிருந்தாலும் இதுக்கான ஆவரேஜ் ஸ்கோர் அண்டு டாப் ஸ்கோர்லாம் கம்மியாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷன் நல்லா வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஈவன் இட் இஸ் எ ஈஸி ஷிஃப்ட். ஹார்ட் ஷிஃப்ட்டில் கம்மியாக கூட வரலாம். இது எல்லாமே அந்தந்த ஷிஃப்ட்டில் எழுதினவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை பற்றி ரொம்ப பெருசாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டான்றதுக்கு இதை நான் சொல்ல வரேன். அண்டு எக்ஸாம் வந்து லாங் டூரேஷனாக நடந்திருக்கு. ஒரு 3 to 4 months கிட்டத்தட்ட வந்திருக்கு. அப்போது அந்த ஃபைனலாக கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துன்றாங்க. ஆனால் அதையுமே நிறைய பேர் டேக்கிள் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேம் ஓரியன்டாக படிச்சுட்டு வர்றப்ப அதில் மாட்ரேட் லெவலுக்கு இறங்கி படிப்போன்னு படித்தது நிறையாவே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் ஷிஃப்ட் வைஸ் நீங்கள் டஃப்னஸ் ஆர் மாட்ரேட்டுன்றது நீங்கள் அதை பார்க்க வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக தெரிகிறதுன்றது ரயில்வேக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போது சேஃப் ஸ்கோர் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஷிஃப்ட்டாக இருந்தாலுமே அதுக்கான சேஃப் ஸ்கோர் எவ்வளோவா இருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு நம்ம விஷயங்கள் பார்க்க வேண்டியது ஹை காம்படிஷன். முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா பேர் அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ காம்படிஷன் ஹெவியாகவே இருக்குது. என்டிபிசி, ஜேஇ இந்த எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க, இதை பாயிண்டில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. லெஸ் வேக்கன்சி கம்பேர்ட் டு ப்ரீவியஸ். முன்னாடி உள்ள குரூப் டி வேக்கன்சியை கம்பேர் பண்ணுறப்ப இது 1/3 விட கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்ன் இன் மோஸ்ட் ஆஃப் த ஷிஃப்ட். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்த மாதிரியே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஷிஃப்ட்லாம் நிறையா ஷிஃப்ட்லேயுமே அதே பேட்டர்ன் அண்ட் அதே டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் இந்த விஷயம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இதில் ஒரு சில ஷிஃப்ட்டில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட 12 வரைக்கும் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இது எல்லா விஷயத்தையுமே நான் வச்சு பார்த்து சேஃப் ஸ்கோர்னு நான் எவ்வளோ சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு ஷிஃப்ட்டாக இருந்தாலும் 80+, அது ஈஸி ஷிஃப்ட்டாக இருக்கட்டும், மாட்ரேட்டாக இருக்கட்டும், டஃப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் 80+ வச்சுருந்தீங்க அப்படின்னா எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். இது நான் சொல்கிறதுக்கு யூஆர் அண்டு ஓபிசிக்கு. நம்மளுக்கு ஓவரால் வேகன்சின்னு பார்க்க போனால் 2694. இதில் 3 times தான் பிஇடிக்கு அனுப்புவாங்க. ஸோ 8082 மெம்பர்ஸ் பிஇடிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதில் நான் ஷிஃப்ட் வைஸ் என்னோடய ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஈஸி ஷிஃப்ட்டாக இருந்தால் அப்படின்னா 70+ இந்த மார்க் கன்ஃபார்ம் இருந்தாங்கன்னு. இது எல்லாமே நான் சொல்கிறது ரா மார்க்ஸ். மாட்ரேட் ஷிஃப்ட்டாக இருந்தால் 65+, டஃப் ஷிஃப்ட்டாக இருந்தால் 60 to 62 வரைக்கும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிஇடிக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷிஃப்ட் ஈஸி, மாட்ரேட், டஃப்ன்றது எதை பொறுத்தலாம் இருக்குன்னா கொஸ்டின் டைப் அண்டு ஆஸ்பிரண்ட்ஸ் ரிட்டன் இன் தட் ஷிஃப்ட். ஏன்னா இப்போது ஒரு ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட் இல்லை 10 ஷிஃப்ட்டு கூட இல்லை, 96 ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு ஈஸியான ஷிஃப்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நார்மலைசேஷன் அந்த ஸ்லைடில் சொன்னது தான். 96 ஷிஃப்ட்டில் ஒரு சில ஷிஃப்ட்லாம் பார்த்தா ஈஸியான ஷிஃப்ட்டாக இருக்கும். கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும்.
ஆனால் அங்கே எழுதினவங்க நிறைய பேர் நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, இல்லை பாதி ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருப்பாங்க. அங்கே நார்மலைசேஷன் ஏறும். அதை வச்சு தான் நான் சொல்கிறது, கொஸ்டின் டைப்பை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாத நார்மலைசேஷனாக இருந்தாலும் ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதியிருக்கிறவங்கள பொறுத்தும் இருக்குது அந்த ஷிஃப்ட்டில். அதை வச்சு பார்க்குறப்ப ஒரு ஈஸி ஷிஃப்ட்டுக்கு இவ்வளோ கட் ஆஃப் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குது ஃபார் பிஇடி அண்ட் ஃபார் யூஆர் அண்ட் ஓபிசிக்கு தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இது என்னோட ஃபைனல் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார் யூஆர் அண்ட் ஓபிசி 2694 வேகன்சிஸ்க்கு. ஈஸி ஷிஃப்ட் அப்படின்னா 77 to 79. இது எல்லாமே ரா மார்க்ஸ். அண்ட் மாடரேட் ஷிஃப்டாக இருந்தால் 72 to 74. டஃப் ஷிஃப்டாக இருந்தால் 67 to 69. நீங்கள் யூஆர் அண்ட் ஓபிசியில் அபவ் 60, தட் மீன்ஸ் 60+ இருந்தாலே நீங்கள் பிஇடிக்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அடுத்த இன்டிமேஷன் ஸ்லிப்பு வந்து அந்த ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி கூப்பிட்ற நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கேயாவது மசில் பிடிச்சிரும், இல்லை ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ ரொம்பலாம் வேண்டாம். பிஇடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்றதை நான் அடுத்து அதையும் சொல்கிறேன். என்னென்ன பிஇடியில் டெஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அபவ் 60 இருந்தாலே அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசியாக இருந்தீங்கன்னாலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையாலாம் டைம் செலவு பண்ண வேண்டாம். நான் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணலாம், எது பெஸ்ட்டு வே அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த கட் ஆஃப் ஒன்று விடுவாங்க. அது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கட் ஆஃப். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 times த டோட்டல் வேக்கன்சி அதுபடி இருக்கும். அதான் நம்ம பார்த்துருந்தோம் அந்த 8082 இத்தனை மெம்பர்ஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அனுப்புவாங்கன்னு. இது பாசிங் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி அண்ட் சேம் வில் பி குவாலிஃபைங் இன் நேச்சர். நீங்கள் இந்த ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை கடைசி வந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் குவாலிஃபை ஆகிருக்கணும். கடைசி மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தம் 2 டெஸ்ட் இருக்குது. இப்போ ரன்னிங்கில் மேல் கேண்டிடேட்டுக்கு 1000 மீட்டரை 4 minutes 15 seconds ஒரே சான்ஸில் நீங்கள் வரணும். 1000 மீட்டரை 4 minutes 15 seconds கடக்கணும். அதில் நீங்கள் 4 minutes 14 seconds கடந்தாலும் சரி, இல்லை 3 minutesலேயே வந்தாலும் சரி, இதில் ஃபஸ்ட்டு ஓடி வந்தாலும் இல்லை 4 minutes 14 seconds ஓடி கிளியர் பண்ணாலும் பிரச்சனையே இல்லை. இதுக்கு மார்க் தரவே மாட்டாங்க. ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் 4 minutes 15 seconds கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களை நெக்ஸ்ட்டு டிவிக்கும் மெடிக்கலுக்கும் கூப்பிடுவாங்க. அதை தானே சொல்ல வருது குவாலிஃபைங் இன் நேச்சர். இதுக்கு மார்க் கிடையாது. சேம் அதே மாதிரி தான். ஷுட் பி ஏபிள் டு லிஃப்ட் அண்ட் கேரி 35 kg வெயிட் 1000, அதாவது 100 மீட்டருக்கு 2 minutes ஒரே சான்ஸில் கீழே போடாமல், அதாவது 35 kg கொடுப்பாங்க. 100 மீட்டர் தூக்கிட்டு ஓடணும். அதை முதுகுலையோ கழுத்துலையோலாம் வச்சுட்டு ஓடுவாங்க. 2 minutes நீங்கள் அதை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒரே சான்ஸ் தான். இது மேல் கேண்டிடேட்டுக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒருத்தர் இல்லை 2 பேர் இந்த மாதிரி தான் ஃபெயில் ஆவாங்க. அதுவும் ப்ராப்பர் ப்ராக்டிஸும் இல்லாமல் ஆன் ஸ்பாட்டில் வந்து ஓடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். இதுக்கு நீங்கள் ரெகுலராக டெய்லி மேக்ஸிமம் 2 hours போதும், மினிமம் 1 hour இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அபவ் 60க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரன்னிங் 1000 மீட்டர்லாம் ஓடாதீங்க. மொதல் நாள் இப்போ தான் ரன்னிங்கே ஓடுறேன், இவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஸ்போர்ட்ஸு மற்ற விளையாட்டு எல்லாமே விட்டு பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னா மொதல் நாள் ஒரு 300 மீட்டர், அடுத்த நாள் ஒரு 500 மீட்டர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட பாருங்கள். டேரெக்டாக 1000 மீட்டர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கைகால் பிடிச்சிரும். முக்கியமான விஷயம், இந்த ரெண்டுமே பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங், எல்லா எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி ஆகணும். டேரெக்டாக பண்ணாதீங்க. ஏன்னா கடைசியில் நிறையா பேருக்கு கையில் சுளுக்கு, காலில் சுளுக்கு, இந்த மாதிரி அந்த 100ல் 2 பேர் சொன்னது 4 பேராகவும் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் டேரெக்டாக போய் டெஸ்ட்டில் ஓடுறது, இல்லை ஓடுறப்பவே ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் இல்லாமல் டேரெக்டாக ஓடுறது, வெயிட் தூக்குறது இந்த மாதிரி வச்சுக்கிறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க. 35 kgக்கும் ஃபஸ்ட்டு 20 kg 25 kg அப்படிலாம் தூக்கி ஓடி பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு மினிமம் 1 month, மேக்ஸிமம் 1.5 month எனஃப். கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம்னா அவங்களுமே 20 kg தூக்கிட்டு ஓடணும். சேம் 100 மீட்டர் தான், 2 minutes ஒரே சான்ஸில் வெயிட்டை கீழே போடாமல். இங்கே 35 kg, ஃபீமேலுக்கு 20 kg, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து ரன்னிங்கை பொறுத்தளவு 1000 மீட்டரை 5 minutes 40 seconds ஒரே சான்ஸில் ஓடணும். இங்கே 4 minutes 15 seconds பார்த்தோம். ஃபீமேலுக்கு
5 minutes 40 seconds. சேம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 1 to 1.5 மந்த்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தூக்க ஆரம்பிங்க. ரன்னிங்குமே வந்து டேரெக்டாக 1000 மீட்டர்லாம் உடனே ஓடாதீங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமே 1000 மீட்டர் ஓட ஆரம்பிங்க. ரொம்ப நாள் ஸ்போர்ட்ஸில் விளையாடாமல் இருந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள் தான். இதெல்லாம் ஃபெயில் அப்படின்றது ரொம்ப 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 ரேர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.